பண விஷயத்துலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பணம் சம்பாதிக்கணும்னா நிறைய கஷ்டப்படணும், பணம் ஈஸியாக கிடச்சிடாது. அதே மாதிரி கடன் வாங்கினவங்க எல்லாம் வாழ்க்கையில் சீரழிஞ்சு தான் போயிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களையே கடன் ரொம்ப மோசமானது, இந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் திரும்ப திரும்ப அவங்க பிரெயினில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னுங்க. அடுத்த தடவை உங்களுக்கு எப்பயாவது பணம் தேவை அப்படின்னா, ஐயோ கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா பெரிய பிரச்சனை, கடன் வாங்கினா நம்ம வாழ்க்கையிலே சீரழிஞ்சிரும் அப்படிங்கிறதே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் எங்கடா கடன் கிடைக்கும், கடன் வாங்க முடியுங்கிறத தான் நீங்கள் தேடி போவீங்க. நீங்கள் கடனும் வாங்குவீங்க. கடன் வாங்கி அந்த பணத்தை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப அதை வேதனைப்படுவீங்க. ஏன்னா கடன் வாங்கினா அதை திரும்ப கட்டவே முடியாது, அதை வாழ்க்கையில் அடைக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே, அது சாத்தியமான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு பணம் அப்படின்னாலே பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம்லாம் ஈஸியாக கிடச்சிடாது அப்படிங்கிற ஒரு உணர்வே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸே நீங்கள் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மைண்டு உடனே என்ன செய்யும்? அவன்கிட்ட கடன் வாங்கலாமா இல்லை இவன்கிட்ட கடன் வாங்கலாமாங்கிறதான் யோசிக்குமே தவிர்த்து அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தை யோசிக்கவே செய்யாது. அதனால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்குறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை கேட்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் பணம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன்.